வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூலியன் சிவிஜன். அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கின சர்வதேசத்தின் பல பாகங்களிலும் இருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். 730 ரூபாய் சம்பளத்திற்கு தொழிற்சங்கங்கள் இணங்கிய நிலையிலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் போராட்டம் தொடர்கின்றது. வடமாகாண முதலமைச்சரின் பாதுகாப்பு தொடர்பில் மாகாண சபை கூட்டத்தில் பிரஸ்தாபிப்பு. தமிழக முதல்வருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக டெல்லியில் இருந்து வைத்திய நிபுணர்கள் சென்னைக்கு சென்றனர். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. சம்பள உயர்வை வலியுறுத்தி இன்றும் மலையகத்தின் பல பகுதிகளில் ஆர்ப்பாட்டங்கள் வலுப்பெற்றன. நோவுட் பகுதியில் தோட்ட தொழிலாளர்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்குறுதி அளித்தவாறு சம்பள உயர்வை பெற்றுத் தருவதற்கு முதலாளிமார் சம்மேளனமும் தொழிற்சங்கங்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது மக்கள் கோரிக்கை விடுத்தனர். காசல்டி பகுதியிலும் இன்று தொழிலாளர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். போராடி கொண்டு நாங்க வீதி இறங்கி இருக்கோம். இப்ப 1.5 வருட காலமாக சம்பளதாரன்னு சொல்லி கம்பெனிக்காரர்கள் எங்களை ஏமாத்தி வராங்க. இலை தொழிலாளிகள் அப்படின்னு சொன்னா ஒரு விளையாட்டாக நினைச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தொழிலாளி என்பது ஒரு முதுகெலும்பு, இந்த நாட்டு முதுகெலும்பு அப்படி என்று நினைக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த தொழிலாளி வீதிக்கு இறங்கித்தான் போராடி இந்த சம்பளத்தை பெற வேண்டும் என்றால் இந்த கம்பெனி ஒன்று எங்களுக்கு தேவைப்படாது. அதாவது இந்த தொழிலாளி அட்டை கடி, பாம்பு கடி, கொலைவை கூட்டில் இலக்காகி நாங்கள் நோயின் கூட பாராமல் நாங்கள் குழந்தெடுத்து கொடுக்கிறோம். அப்படி இருந்தும் கூட சம்பளத்தை உயர்த்தி தருவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார்கள். இன்று 730 ரூபாய் சம்பளத்துக்கு இன்று இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் போதாது என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். தெனியாய பெட்னா தோட்டத்தில் இன்று முற்பகல் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 5 தோட்ட பிரிவுகளைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். 730 ரூபாய் சம்பளத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் 1000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் வரை போராட்டங்கள் தொடரும் எனவும் தொழிலாளர்கள் இதன்போது கோஷங்களை எழுப்பினர். ஸ்கூல் வேலைக்கு 1200 ஒரு பிள்ளைக்கு நாங்க கட்டணும். ரோட்டு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்ல, பாம்பு கடிக்குது, தெபுரு கடிக்குது, பள்ளி கடிக்குது. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் எங்களுக்கு கிடையாது. எல்லாமே நாங்க செஞ்சுக்கணும். 600 ரூபாய் சம்பளத்துல தான் எங்களுக்கு சம்பளம் பத்தாதனாலதான் நாங்க 1000 ரூபாய் சம்பளம் கேட்கறோம். ஓட்டு கேட்டுக்கிட்டு உங்களுக்கு வர முடியுமா? இருந்தா எங்களுக்கு ஏன் அந்த உதவியை செய்ய இயலாது? உங்களுக்கு ஏன் எங்களுக்கு 1000 ரூபாய் சம்பளம் கொடுக்க இயலாது? நாங்களும் கஷ்டவாளி தான். நாங்க உங்க மாதிரி புட்டுவத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கல. எங்க சல்லியில தான் நீங்க புட்டுவத்துல உட்காந்து பதிவு செய்யறீங்க. ஏன் எங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுக்க இயலாது? இதேவேளை வெறிமடை கிளைன்பின் தோட்ட மக்கள் பதுளை பசறை பிரதான வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக வீதி போக்குவரத்திற்கும் தடை ஏற்பட்டுள்ளதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். ஹட்டன் மலையப்போ சந்தையிலும் தமது சம்பள உயர்வை கோரி தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். ஒரு தூள்ல தேத்தனி குடிக்கிறாங்க. அப்ப கூட உங்களுக்கு அரவு இல்ல, தேத்தனி குடிக்க அரவு இல்ல. அந்த தோட்டக்காலே கொழுந்து எடுத்து தான் நாங்க தேத்தனி குடிக்கிறோம் அப்படின்ட்டு அப்ப கூட உங்களுக்கு அரவு இல்ல தானே? வடமாகாண முதலமைச்சரின் பாதுகாப்பு தொடர்பில் இன்று வடமாகாண சபை அமர்வில் ஆலோசிக்கப்பட்டது. வடமாகாண சபையின் இன்றைய நாள் தொடர்பிலான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் கதிர்காமத்தையன் ரஜினிகாந்த். வடக்கு மாகாண சபையினுடைய 63வது அமர்வு இன்று காலை 9:30 மணியளவிலே அவைத்தலைவர் CVK சிவஞானம் தலைமையிலே கூடியது. அமர்வில் முதலாவதாக மறைந்த பிரதி அவைத்தலைவர் அன்றினி ஜெகநாதனுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் மறைந்த பிரதி அவைத்தலைவர் அன்றினி ஜெகநாதனுக்கு இரங்கல் உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்தமையை கரிசனையோடு எடுத்துக்கொண்டு அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படின் மேலதிக பாதுகாப்பை வழங்க வேண்டும் என இந்த அவை போலீஸ் மா அதிபரை கேட்டுக் கொள்வதாக அவையை தெரிவித்தார் வடமாகாண அவைத்தலைவர் CV
CVK சிவஞானம். வடமாகாண முதலமைச்சருடைய அறிவித்தலை CVK சிவஞானம் வாசித்தார். 59வது அமர்விலே என்னால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிரான ஊழல் மற்றும் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கவென இளைப்பாறிய மேல் நீதிமன்ற நீதிபதி S. தியாகேந்திரன் தலைமையில் இளைப்பாறிய மேல் நீதிமன்ற நீதிபதி S. பரமராசாவையும் இளைப்பாறிய முன்னாள் அரசு அதிபர் பத்மநாதனையும் கொண்ட என்னால் நியமிக்கப்பட்ட குழு 3 மாதங்களுக்கு செயற்படும் எனவும் முறைப்பாடுகளை செய்பவர்கள் இந்த குழுவிடம் முறைப்பாடுகள் செய்யலாம் எனவும் காணப்பட்ட முதலமைச்சருடைய அறிக்கையை அவைத்தலைவர் சபையிலே வாசித்தார். இவற்றைத் தொடர்ந்து சபை அமர்வுகள் எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டன. வடமாகாண சபை பேரவைச் செயலகத்திலிருந்து நியூஸ் பஸ் செய்திகளுக்காக கதிராமத்தையன், ரஜினிகாந்தன். இதேவேளை கிழக்கு மாகாண சபை அமர்வு தொடர்பிலான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது பிராந்திய செய்தியாளர் ஹயாது முகமது ஹலால்டி. சபையின் 64வது சபை அமர்வு இன்று காலை 9:30 மணிக்கு சபை தவிசாளர் சந்திரதாச தளபதி தலைமையின் கீழ் இடம்பெற்றது. இதில் 17 தனிநபர் பிரேரணைகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. தொழில்நுட்ப சேவையில் பதவி உயர்வு, கிழக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறையினை மேம்படுத்துதல், கிழக்கு மாகாண அமைச்சுகள் மற்றும் மாகாண திணைக்களங்களினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அமல் நடத்தப்படும் வேலை திட்டங்களை வைபவ ரீதியாக ஆரம்பித்தல் மற்றும் மக்களிடம் கையளித்தல் முதலான நடவடிக்கைகளில் மத்திய அரசின் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள் சிலர் தடைகளை ஏற்படுத்தி மாகாண சபை உறுப்பினர்களின் சிறப்புரிமை மீறுகின்றனர். இடம்பெயர்ந்த மக்களை மீளக்குடியமர்த்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளல், வெறுகலாற்றினை உணர்த்தி செல்லும் நீரை மறித்து ஈச்சலம்பற்று வாகரை பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மக்கள் பாவனைக்கு வழங்குதல் முதலான 17 தனிநபர் பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. இதேவேளை சபை ஒழுங்கு நடவடிக்கையில் சம்பந்தமான பிரச்சினை ஏற்பட்டதை அடுத்து சபையில் சலசலப்பு ஏற்பட்டது. நியூஸ் செய்திகளுக்காக கிழக்கு மாகாண சபை வளாகத்திலிருந்து ஹயாத்து முகமது ஹலால்தீன். இந்தியாவிற்கான விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்து இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று மாலை புதுடில்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்றது. இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவுகளை பலப்படுத்தும் வகையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அழைப்பு விடுப்பதாக இந்திய குடியரசுத் தலைவரிடம் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவின் அழைப்பு தொடர்பில் இந்திய குடியரசுத் தலைவர் மகிழ்ச்சி தெரிவித்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்தது. அத்துடன் நேற்றிரவு பிரதமர் இந்திய வெளிவிவகார அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் கடத்தல், ஆட்கடத்தல் போன்ற அச்சுறுத்தல்கள் போன்றவை தொடர்பாகவும் கடற்பிரதேச பாதுகாப்பு தொடர்பான பல விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரத்னானை அதியடிய வீதியில் அமையப்பெற்றுள்ள மருந்தகம் ஒன்றில் இன்று காலை தீ பரவியது. காலி அக்மிமன பனாகமோ பகுதியைச் சேர்ந்த 21 வயதான விராஜ் சுபன் மல்ஷாரா எனும் இளைஞனை உயிரிழந்துள்ளார். தனியார் கப்பல் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக மலேசியா சென்ற 21 வயதான இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். காலி அக்மிமன பனாகமோ பகுதியைச் சேர்ந்த 21 வயதான விராஜ் சுபன் மல்ஷாரா எனும் இளைஞனை உயிரிழந்துள்ளார். தனியார் கப்பல் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுவதற்காக 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி இந்த இளைஞர் மலேசியாவிற்கு பயணித்துள்ளார். ஒரு வருட கால ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மலேசியாவில் துறைமுகத்தில் பணிபுரிய சென்ற நிலையில் குறித்த இளைஞன் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முகவரகத்திலிருந்து 15ஆம் திகதி கதைத்தார்கள். இரவு 9:30 மணியளவில் கப்பல் படியிலிருந்து வீழ்ந்து விபத்துக்குள்ளாகி வைத்தியசாலையில் மகனை அனுமதித்துள்ளதாக தெரிவித்தார்கள். இந்தியாவிலிருந்து தொடர்பு கொண்டார்கள். நான் மேலதிக விடயங்கள் தொடர்பில் விசாரித்த போது தொலைபேசியை இடைநிறுத்திவிட்டார்கள். 16ஆம் திகதி எனது மகன் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக எனக்கு குறுந்தகவல் கிடைத்தது. நான் அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்ட போது அம்மா பயப்பட வேண்டாம், மகன் நலமடைந்து விடுவார் என தெரிவித்தார்கள். மூளையில் இரத்த ஓட்டம் சீராக இயங்கவில்லை என தெரிவித்தார்கள். வைத்திய அறிக்கையில் எந்த ஒரு வெளிக்காயங்களும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. තෙල්මක්වත් බෙල්ල මිරිකම් පීයනම කිසි දෙයක් නැහැ. අපිට 15 වෙනිදා ඉඳලම ඒගොල්ලෝ කිව්වේ බොරු. එක එක බොරු කිව්වම 2016 ஆகஸ்ட் 15 உயிரிழந்த இளைஞனின் சடலம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டதுடன் நேற்றைய தினம் இறுதி கிரியைகள் நடைபெற்றன. ரத்னானை அதிரிய பகுதியில் உள்ள மருந்தகத்தில் இன்று காலை தீ பரவியது.
தெய்வளை கல்கிசை மாநகர சபை தீயணைப்பு படையினர் மற்றும் இலங்கை விமானப்படை தீயணைப்பு படையினர் ஒன்றிணைந்து தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட வேளையில் தீ பரவியதாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தீ பரவியமைக்கான காரணம் இதுவரையில் அறியவரவில்லை. பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. தற்போது அவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த சம்பள உயர்விற்கான தங்களது வாழ்வாதார போராட்டத்தை நாங்கள் கொச்சைப்படுத்த முடியாது. இதனை ஒரு தவறான விடயம் என்று நாங்கள் பார்க்க முடியாது. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், கூட்டு ஒப்பந்தம் தேவையில்லை, இவ்வாறு பேச்சுவார்த்தைகள் தேவையில்லை, கம்பெனிகளின் லாபம் நட்டம் என்ற ஒப்பாரிகளை நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே சம்பள நிர்ணய சபையினூடாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் முன்பை போல மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாக இருக்கின்றது, எனது ஆலோசனையாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தில் கௌரவ தொழிலமைச்சர் அவர்கள், பெருந்தோட்ட அமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அனைவரும் நான் கூறும் இந்த விடயத்திலே அதிக அக்கறை காட்டி கரிசனை காட்டி இதனை மீண்டும் அமுல்படுத்துவார்களேயானால் தோட்ட தொழிலாளர் இந்த சம்பள பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும். நியாயமான சம்பளம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான அந்த வழி சமைக்கும். இந்த தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளம் 1000 ரூபாய் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது கிடைக்காவிட்டால் அதற்கு ஒரு ஈடாக ஒரு நியாயமான சம்பளம் கிடைக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். இதை தொழிலாளர்களை தூண்டி விடுவது லேசு, ஆனால் அவர்களை கட்டுப்படுத்துவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி. ஆகவே இன்று தொழிலாளர்களை தூண்டவிடப்பட்டிருக்கின்றார்களா அல்லது அவர்களா செய்கிறார்களா என்று தெரியாது. ஆனால் காலப்போக்கிலே இது இப்படியே போனால் இந்த நாட்டுக்கு பெரிய ஆபத்து வரும் என்பதை நாங்கள் யாரும் மறக்க முடியாது, அவர்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இந்த தொழிலாளருடைய இன்றைய பிரச்சனை, இந்த சம்பள பிரச்சனையை நான் நினைக்கின்றேன் எங்களுடைய இரு அமைச்சர்கள் இங்கு இருக்கின்றார்கள், கௌரவ ஜோன் செல்வரட்ன அவர்கள், அதே போல எங்களுடைய நவீன் திசாநாயக்க அவர்கள், நூறலிய மாவட்டத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அமைச்சர். ஆகவே இவர்கள் ஒன்றிணைந்து தொழிற்சங்கத்திலே கூட்டு ஒப்பந்தத்திலே கைச்சாத்திடுகின்ற தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முழுமையான ஒரு நியாயமான சம்பளத்தை பெற்று தருமாறு நாங்கள் உங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். கூட்டு ஒப்பந்தம் 2 வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படுத்தப்படுகின்றது. 2013 ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் தேதி முடிவடைந்த அந்த கூட்டு ஒப்பந்தம் சரியான நேரத்திலே 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அதனை புதுப்பித்திருந்தால் அந்த 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு தொகை சம்பள உயர்வை தோட்ட தொழிலாளர்கள் பெற்றிருப்பார்கள். இன்று 2வது பேச்சுவார்த்தைக்கு 2017ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஆகும் போது அடுத்த புது கூட்டு ஒப்பந்தம் ஆயத்தமாகும் போது இன்னும் ஒரு தொகையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட தொகையை அந்த தோட்ட தொழிலாளர்கள் பெற்றிருக்க முடியும். சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி வீதிகளில் ஆர்ப்பாட்டம் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய ஏற்றுமதியிலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துகின்ற அந்த பெருந்தோட்டத்திலே இருக்கின்ற தேயிலை தொழிலாளர்களுடைய சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும். அந்த தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். அடிப்படை வசதிகளை கூட பெற முடியாமல் இந்த நவீன யுகத்தில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறுபட்ட சிரமங்களோடு அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய 1000 ரூபாய் சம்பளத்துக்காக கடந்த 10 நாட்களாக வீதிகளிலே இறங்கி இன்று ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல், கட்சி வேறுபாடு இல்லாமல், எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் அந்த மக்களுக்காக நாங்கள் பாடுபட வேண்டும். அந்த மக்களுடைய பிரச்சனை தீர்வு காணப்பட வேண்டும். எங்களுடைய ஏற்றுமதியிலே இருக்கின்ற வருமானத்தை எந்த விதத்திலும் பாதிக்காத வகையிலே அவற்றை செயற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும். மட்டக்களப்பு உப்போடை பகுதியில் இன்று அதிகாலை முதலை கடிக்கு உள்ளாகி மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் வாவியில் மீன்பிடிக்க சென்ற போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கைகள் மற்றும் கால்கள் துண்டாடப்பட்ட நிலையில் கல்லடி பாலத்திற்கு அருகில் உள்ள வாவியிலிருந்து குறித்த நபரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் 63 வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார். சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சர்வதேச மனநல ஆரோக்கிய தினத்தை முன்னிட்டு ராஜகிரிய பகுதியில் சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தலைமையில் நடைபவனி இடம்பெற்றது. தியத்தோயன வளாகத்தில் ஆரம்பித்த நடைபவனி அபேகம 3 நோக்கி நகர்ந்தது. மனநல கண்ணியத்தை மேம்படுத்தல் எனும் துணைப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்த பேரணியில் சுகாதார அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொண்டிருந்தனர்.